ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் ஹவல்தாருக்கான வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். எம்டிஎஸ் அண்ட் ஹவல்தாருக்கு ஓவராலா 8021 வேகன்சிஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எம்டிஎஸ்க்கு 4375 வேகன்சின்னு நமக்கு கொடுத்திருந்தாங்க. ஹவல்தாருக்கு 1089 வேகன்சி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா 5464 வேகன்சிஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ எம்டிஎஸ் அண்ட் ஹவல்தாருக்கு ஓவராலா பாத்தீங்கன்னா 2557 வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி 8021 வேகன்சிஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அப்ப எம்டிஎஸ் அண்ட் ஹவல்தாருக்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட் ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுங்க. இப்போ இந்த பிடிஎஃப்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரீஜியனுக்கும் எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு, எம்டிஎஸ் 18 to 25 இயர்ஸ்க்கு ஓவராலா எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு, ஒவ்வொரு ரீஜியனுக்கும் எவ்வளவு வேகன்சி இருக்கு, ஹவல்தாருக்கு ஒவ்வொரு ரீஜியனுக்கும் எவ்வளவு வேகன்சிஸ் இருக்குங்கிறத தெளிவா அந்த டேபிள்ல வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பிடிஎஃப் நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலகிராம் சேனல் அண்ட் டெலகிராம் குரூப்ல வந்து ஷேர் பண்ணிருக்கோம். அதுல இருந்து டவுன்லோட் பண்ணி நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே, சோ எம்டிஎஸ் 18 to 25 இயர்ஸ்க்கு நம்ம சதர்ன் ரீஜியனுக்கு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு, குறிப்பா தமிழ்நாட்டுக்கு 308 வேகன்சிஸ் வந்து இருக்கு. ஆந்திர பிரதேசத்துக்கு 396 வேகன்சி, தெலுங்கானாவுக்கு 139, பாண்டிச்சேரிக்கு பாத்தீங்கன்னா 6 வேகன்சி. அப்ப எம்டிஎஸ் 18 to 25 இயர்ஸ்க்கு வேகன்சி பாருங்க 6078 வேகன்சி. அந்த 8021 எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்க. 18 to 25 இயர்ஸ்க்கு 6078 வேகன்சி. அதே இது 18 to 27 இயர்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு வேகன்சினா 732 பிரிச்சிருக்காங்க. ஓகே, அதுல நம்ம சதர்ன் ரீஜியனுக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு 49 வேகன்சி. அடுத்து ஹவல்தாருக்கு, ஓகே, ஏற்கனவே ஹவல்தாருக்கு 1089 வேகன்சின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஹவல்தாருக்கு ஓவராலா எவ்வளவு வேகன்சி வந்திருக்குன்னா 1211 அது வந்து மாறி இருக்கு. ஓகே, சோ அதுல சென்னைக்கு எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 32 வேகன்சி வந்து சென்னைக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸும் எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எம்டிஎஸ் எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆகும். அக்டோபர் கடைசியில வந்து எம்டிஎஸ் எக்ஸாம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் பாத்தீங்கன்னா 12ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. எஸ்எஸ்சி சிஜிஎலோட டயர் 1 எக்ஸாம் வந்து 12 செப்டம்பர்ல இருந்து 26 செப்டம்பர் வரைக்கும் நடக்க போகுது. ஓகே, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த சிஜிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறமா சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சிஹெச்எஸ்எல் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் எம்டிஎஸ்க்கு டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஓட எக்ஸாம் டேட் வந்து 20 செப்டம்பர்ல இருந்து 24 அக்டோபர் வரைக்கும் எம்டிஎஸ் எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லியிருந்தாங்க. இப்ப சிஜிஎல் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா 12 செப்டம்பர்ல இருந்து 26 செப்டம்பர் வரைக்கும் நடக்க போகுது. சோ இந்த டேட்ல எம்டிஎஸ் எக்ஸாம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா சிஜிஎல் எக்ஸாம் முடிச்சு அடுத்து சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எம்டிஎஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ எம்டிஎஸ் எக்ஸாம் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா அக்டோபர் 2025 வந்து நாம எம்டிஎஸ் எக்ஸாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அக்டோபர் செகண்ட் வீக் ஆர் தேர்ட் வீக் கிட்ட நாம எம்டிஎஸ் எக்ஸாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எம்டிஎஸ் எக்ஸாம் ஏற்கனவே இருக்க டேட்ல இருந்து போஸ்ட்போன் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா போஸ்ட்போன் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாத ஸ்டூடெண்ட் இப்ப இருந்தாவது ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்ப இருந்து படிச்சா கூட உங்களுக்கு 60 டேஸ் வந்து கையில டைம் இருக்கு. ஏன்னா எம்டிஎஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ். ஓகே, இதுல மேக்ஸ் ரீசனிங்ல பாத்தீங்கன்னா நீங்க குவாலிஃபை ஆனா மட்டும் போதுமானது. செஷன் 1ல மேக்ஸும் ரீசனிங்கும் இருக்கும். இதுல நீங்க குவாலிஃபை ஆனா போதும். இதுல குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட இங்கிலீஷ், ஜெனரல் அவேர்னஸ் செஷன் 2ல நடக்கும். இந்த செஷன் 2ல எடுக்கக்கூடிய மார்க்கை வச்சு நீங்க எம்டிஎஸ் ஆவும் செலக்ட் ஆகலாம், ஹவல்தாராவும் செலக்ட் ஆகலாம். நீங்க ஹை கட் ஆஃப் மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா, கட் ஆஃபை விட அதிகமான மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஹவல்தாருக்கும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடுவாங்க, எம்டிஎஸ்க்கும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. ஹவல்தார் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிசிக்கல் வந்து இருக்கும், எம்டிஎஸ்க்கு வந்து பிசிக்கல் இருக்காது. இதுல இந்த பிசிக்கல்லையும் நீங்க குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா ஹவல்தார் வந்து கிளியர் பண்ணிடலாம். அடுத்து எம்டிஎஸும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சிங்கிள் எக்ஸாமுக்கு 2 போஸ்ட் வந்து அடிச்சிடலாம். ஓகேவா? அதனால சின்சியரா உட்கார்ந்து படிங்க. ஓகே, சோ அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் செஷன் இருக்கு இல்லையா, மேக்ஸ், ரீசனிங், இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது. இந்த ரெண்டாவது செஷனுக்கு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கு. இதுல நீங்க எடுக்கக்கூடிய மார்க் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கிலீஷ்ல 25 கொஸ்டின், ஜெனரல் அவேர்னஸ்ல 25 கொஸ்டின், ஓவராலா 50 கொஸ்டின்,
ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 3 மார்க் 150 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுவீங்க. இந்த மேக்ஸ் ரீசனிங்ல குவாலிஃபை ஆகுறதுக்கு ஜெனரல், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டூடெண்ட் ஓவராலா உங்களுக்கு கேட்கிற கொஸ்டின்ல 12 கொஸ்டின் கரெக்டா பண்ணாலே மேக்ஸ் ரீசனிங்ல குவாலிஃபை ஆகிடலாம். ஓபிசி ஸ்டூடெண்ட் 10 கொஸ்டின் கரெக்டா போட்டீங்கனாலே இதுல குவாலிஃபை ஆகிடலாம். எஸ்சி, எஸ்டி ஸ்டூடெண்ட் 8 கொஸ்டின் கரெக்டா போட்டாலே ஈஸியா குவாலிஃபை ஆகிடலாம். அப்ப நீங்க மேக்ஸ்ல வீக்கா இருக்கீங்க, மேக்ஸ் வந்து உங்களுக்கு சுத்தமா வராது அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் எம்டிஎஸ் வந்து சூஸ் பண்ணி படிக்கலாம். எனக்கு இங்கிலீஷும் ஜெனரல் அவேர்னஸும் ரொம்ப சூப்பரா வரும், மேக்ஸ்ல எனக்கு ஸ்பீடே வரல, எனக்கு மேக்ஸ்ல அந்த இதெல்லாம் சால்வ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்றேங்கிற ஸ்டூடெண்ட் எம்டிஎஸ் ஒரு நல்ல வாய்ப்பா எடுத்துட்டு ஈஸியா உள்ள போயிடலாம். ஏன்னா வெறும் 10 மார்க் எடுத்தாலே போதும். 10 மார்க் இல்ல 10 கொஸ்டின் நீங்க கரெக்டா போட்டாலே ஓபிசி ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணிடலாம், குவாலிஃபை ஆகிடலாம். 10 கொஸ்டின்ங்கிறது சிம்பிளிபிகேஷன் பிளஸ் ரீசனிங்ல இருக்க கொஸ்டின் போட்டாலே ஈஸியா குவாலிஃபை ஆகிடலாம். ஓகேவா? சோ எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகுறதும் ஒரு நல்லதுதான். ஏன்னா இடையில உங்களுக்கு இன்னும் டைம் கிடைக்குது. சோ கிடைக்கிற டைமை மிஸ் பண்ணாம அந்த டைம்ல வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த டைம்ல வந்து டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுங்க. டெஸ்ட் எடுத்து அதை தரோவா அனலைஸ் பண்ணுங்க. அதாவது இங்கிலீஷுக்கு மட்டும் செக்ஷனல் டெஸ்ட் எடுங்க, ஜெனரல் அவேர்னஸ்க்கு மட்டும் செக்ஷனல் டெஸ்ட் எடுங்க. 25 கொஸ்டின் இருக்குன்னா இங்கிலீஷ்ல, சோ அதுக்கு மட்டும் செக்ஷனல் டெஸ்ட் எடுங்க. 25க்கு எவ்வளவு மார்க் வாங்குறீங்கன்னு பாருங்க. எரர் ஸ்பாட்டிங், க்ளோஸ் டெஸ்ட், எந்த இடத்துல வீக்கா இருக்கீங்கங்கறத அனலைஸ் பண்ணுங்க. ஜெனரல் அவேர்னஸும் அதே மாதிரி தான். ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபி, சயின்ஸ்னு எங்க வீக்கா இருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுங்க. இதுல ஹை ஸ்கோர் வாங்குற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகே, நான் இன்னும் எம்டிஎஸ்க்கு படிக்கவே ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல எம்டிஎஸ்க்கான ஃபைனல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த எம்டிஎஸ் எக்ஸாம் போஸ்ட்போன் ஆனதுமே ஃபைனல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ இந்த ஃபைனல் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எம்டிஎஸ்க்கு எப்படி எனக்கு டெஸ்ட் எடுக்கணும்னு தெரியல, நான் தமிழ்ல டெஸ்ட் எடுக்கணும், இங்கிலீஷ்ல டெஸ்ட் எடுத்து பார்க்கணுங்கிற ஸ்டூடெண்ட் எம்டிஎஸ்க்கான டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து உங்களுக்கு 499, லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே மாதிரி எம்டிஎஸ்க்கான கிளாஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு கோர்ஸ்ல 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். இப்ப ரீசெண்டா ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச், எம்டிஎஸ்க்கான ஃபைனல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதோட ஃபீஸ் வந்து 1999, உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே இது 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு எம்டிஎஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் வேணும், எம்டிஎஸ்க்கான ஃபைனல் பேட்ச்ல நான் ஜாயின் பண்ண போறேங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே இது இந்த எம்டிஎஸ் மட்டும் தான் மேம் நான் படிக்க போறேன், எனக்கு 1 இயருக்கு மட்டும் கிளாஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ நீங்க அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் எம்டிஎஸ் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 499 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டெஸ்ட் பேட்சுக்கான அக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல், டெலிகிராம் குரூப்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேற எதுவும் டவுட் இருக்கு, கிளாஸஸ் ஜாயின் பண்றதுல எதுவும் டவுட் இருக்கு, எக்ஸாம் பத்தி எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கே கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். திருப்பியும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.